போலி பெண்ணியம் பேசும் தீக்க ஆசாமிகளை இந்த காணொளியில் பார்ப்போம். மகளிர் தினத்தன்று அவர்களை பற்றி பேசுவது சிறப்பான சம்பவமாகத்தானே இருக்கும். மணியம்மை பிறந்தநாள் விழாவில் வழக்கறிஞர் அருள்மொழி உரை என்கிற தலைப்பிலும், தக்காளி ரசம் வைக்கவா எம்ஏ படித்தாய் என்கிற தலைப்பின் கீழும் 17/3/2022 நாள் விடுதலையில் வந்தது. அருள்மொழி பேசியது. மணியம்மையார் அவர்கள் ஒரு வீட்டிற்கு விருந்தற்கல்ல, கூட்டம் முடிந்தவுடன் தோழர்கள் வீட்டில் சாப்பிடுவது வழக்கம். அப்படி ஒரு நாள் வீட்டில் சாப்பிடும்போது தக்காளி ரசம் நன்றாக இருந்தது என்று சொல்கிறார். அந்த வீட்டில் உள்ளவர், எங்க பொண்ணுதான் தக்காளி ரசம் வைத்தது என்றனர். அதை சொல்வதில் பெற்றோருக்கு பெருமைதானே. உடனே மணியம்மையார், அப்படியம்மா, நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டாராம். அந்த பெண், நான் எம்ஏ படித்திருக்கிறேன் என்றாராம். மணியம்மையாருக்கு கோபம் வந்து விட்டதாம். நீ தக்காளி ரசம் வைக்கவா எம்ஏ படித்தாய் என்று கேட்டார். நான் இந்த தகவலை முகநூலில் எழுதும்போது சில பேர், அவங்க அப்படி சொல்லி இருக்கலாமா, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்திருக்கும் என்கிற கண்ணோட்டத்தில் தானே பார்த்தார்களே தவிர, அந்த கோபத்தில் பின்னால் இருக்கும் அந்த அன்பு சிறந்ததாகும். சமையலறை என்பது மாயவலை, அதற்குள் வீழ்ந்து விட்டால் மீட்சி இல்லை என்றார் அருள்மொழி என்கிறது அந்த செய்தி. இப்போது நமக்கு இறந்து போன மணியம்மையிடமும் மற்றும் அறிவு செத்த அருள்மொழியிடமும் கேட்க சில கேள்விகள் உள்ளன. கேட்டு உன்னிப்பாக கவனித்து தன் அறிவை உயிர்ப்பித்து அருள்மொழி அறிவு நாணயத்துடன் பதில் சொன்னால் நல்லது. பெரும்பாலும் தீக்காப்பேர்வழிகளிடம் அறிவு நாணயம் இல்லாதிருப்பதால் அதனை சுட்டி காட்டித்தான் பதிலை பெற வேண்டியுள்ளது. மணியம்மை இன்றைக்கு உயிரோடு இல்லாததால் மணியம்மைக்கும் சேர்த்து அருள்மொழி பதில் கூறலாம். 28 வயசில் ஒரு 72 வயது கிழவனை மணந்து அவனுக்கு சோறு பொங்கி போடவும் அவரின் மலத்துணியை அலசி போடவுமா மணியம்மையின் பெற்றோர் அவரை பெற்று போட்டார்கள்? 72 வயது கிழவனை மணந்து மலத்துணி அள்ளியதை விட வெட்கி தலை குனியக்கூடிய செயல் அல்ல எம்ஏ படித்துவிட்டு ரசம் வைத்தது. ஈவே ராமசாமிக்கு மணியம்மை சோறு பொங்கி போட்டதே இல்லையா, ரசம் வைத்ததில்லையா? பிறகேன் சமையலறை சிறைப்படுத்துகிறது என ஒப்பாரி வைக்கிறார்கள்? அவரவர் குடும்பத்திற்கு அவரவர் செய்கிற வேலை எப்படி அடிமைத்தனமாகும் என திராவிட தற்குறிகளுக்கு விளங்குவதே இல்லை. எப்படி மணியம்மைக்கு ஈவே ராமசாமி முக்கியமாக இருந்து அவருக்காக உணவிலிருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தாரோ, அதனை தானே ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்திற்காக செய்கிறார்கள். படித்தவர் என்பதனால் சமைக்கக்கூடாது என உள்ளதா? உண்மையில் தன் குடும்பத்திற்காக சமைப்பது பெருமையான விஷயம். எப்படி குடும்பத்திற்காக ஒருவன் அரும்பாடுபட்டு உழைப்பது பெருமைக்குரிய விஷயமோ, அதேபோல் குடும்பத்தார் அனைவரின் பசி தீர்க்கும் உணவை சமைப்பது உன்னத விஷயம். அருள்மொழி சமையற்கட்டு பக்கம் போவதே இல்லையா? பணக்கார அம்மனியாக இருந்தால் சமையல் பணியாளர்களை வைத்து கொண்டு தான் பார்க்க வேண்டிய சமையலறை வேலைக்கு ஆள் வைத்து செய்ய போகிறார். அதையும் பெண்களை வைத்து தானே சமையல் பணிக்கு செய்வார். சமையலறை சிறை இல்லத்தரசிகள் அங்கே கைதிகள் என முட்டாள்தனமாக தீக்கா கும்பல் கருதுவதால் ஒரு ஆம்பளையை வேண்டுமானால் சமையல் வேலைக்கு வைத்து ஆண்களை பழி வாங்கலாம். ஈவே ராமசாமியிலிருந்து இன்றைய கி வீரமணி வரை சொல்லக்கூடிய பெண் விடுதலை தன்மை எத்தகையது என பார்ப்போம். ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு பால் கொடுப்பதையும் அந்த குழந்தையின் துணியை எடுப்பதையும் பெண்ணடிமைத்தனம் என்பான். அதுவே 72 வயது கிழவனை மணந்து அவனுக்கு துடைத்து விட்டால் அதுபோல் ஒரு தாயை இந்த உலகம் பார்த்ததில்லை என அதிசயிப்பான். ரசம் வைக்கவா எம்ஏ படித்தாய் என கேட்ட மணியம்மை ஈவே ராமசாமிக்கு அடிமையாக இருந்தபோது கூறியது, அவர் தொண்டுக்கு முழுக்க என்னை ஆளாக்கி அவர் நலத்தை கண்ணென பாதுகாக்கும் ஒரு தாயாக என்னை பாவித்து கொண்டு அவரை ஒரு சிறு குழந்தையாகவே மனதில் நிறுத்தி அந்த குழந்தைக்கு ஊறு நேரா வண்ணம் பாதுகாப்பதிலேயே மகிழ்ச்சி கொண்டேன் என்று மணியம்மை சொன்னதை மேற்கோள் காட்டும் கீரமணி மேலும் கூறியது, இளம் வயதில் ஒரு முதியவருக்கு தாயானது அம்மையாரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்?
இவர்களுக்கு மணியம்மை செய்த எந்த வேலையும் அடிமைத்தனமாய் மானக்கேடாய் தெரியவில்லை. ஆனால் நம் வீட்டில் நம் பிள்ளைகள் நமக்கு ஒரு வேலை செய்தால் ஐயையோ பெண் பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறார்களே என ஒப்பாரி வைக்க வருவான். என்னையா நியாயம் இது? மணியம்மையோ ஈவே ராமசாமியோ வாழ்ந்த யோகியதைக்கு ஒருவருக்கும் அறிவுரை சொல்கிறார்கள் இல்லாதவர்கள் எனதான் சொல்வோம். இவர்களின் யோகியதையை கன்னட நாட்டு பெண்மணி நன்றாக செருப்பால் அடித்தார். அதை வாசித்தால் பெண்ணியமென பேசிக்கொண்டு ஊரை ஏய்க்கிற ஈனர்கள் இந்த தீக்கா கும்பல் என விளங்கும். மகளிர் அணி மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொலி என்கிற தலைப்பில் 3/5/2020 நாள் விடுதலையில் கி. வீரமணி கூறியதென களிப்பூன்றன் ஒரு தகவலை பகிர்ந்தார். அது என்னவென்று பார்ப்போம். நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை போட கனடாவுக்கு சென்றோம். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வந்தனர். அதில் சில பெண்களும் உண்டு. கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்தது. அந்த வீட்டில் ஒரு அம்மையார் மட்டும் தனியாக இருந்தார். காலை உணவு மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஈடுபட்டிருந்தனர். உணவு பரிமாறியதும் அவர்கள்தான். அப்போது அந்த வீட்டுக்குரிய அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார். நானும் காலை முதலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டிருக்கின்றனர். ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபோதுதான் கி. வீரமணிக்கு சுல்லென்று உரைத்ததாம். அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவதுண்டு என்றாராம் கி. வீரமணி. இது களிபூங்குன்றன் தெரிவித்த கருத்து. 87ஆம் வயதில்தான் கி. வீரமணிக்கு, அதாவது ஒரு பெண்ணிய போராளிக்கு சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே வந்திருக்கிறது. அதை பெருமையாக வெறுப்பித்துக் கொள்கிறார். இதுநாள் வரை இக்காரியம் செய்யாததற்கு வெட்கப்படுகிறேன், வருந்துகிறேன் என சொல்லவில்லை. பெரியாரின் முதல் தொண்டனாம் கி. வீரமணிக்கு சாணியில் முக்கிய செருப்பால் அடித்தது போல் படம் எடுத்திருக்கிறார் ஒரு கனடா நாட்டு பெண்மணி எனதான் சொல்ல வேண்டும். பொம்பளை பிள்ளைகளை வேலை பார்க்க விட்டுட்டு நீங்க என்ன புடுங்கிட்டா இருக்கீங்க என கேட்டிருக்கிறார். அன்றிலிருந்து தான் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கமே பெண்ணிய ஸ்பெஷலிஸ்ட் கி. வீரமணிக்கு வந்ததாம். அதுவரை கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வீட்டுக்காரம்மாவை வீட்டு வேலை பார்க்க மட்டுமே வைத்திருக்கும் அடிமையாகத்தான் வைத்திருந்திருக்கிறார் என இதன் மூலம் தெரிகிறது. ஏன் பெண்ணியவாதி ஈவே ராமசாமி உன் வீட்டுக்காரம்மாவுக்கு வீட்டில் ஒத்தாசையாக இரு என்கிற சாதாரண பாலப்பாடத்தை கூடவாக்கி வீரமணிக்கு கற்றுத்தரவில்லை. இதுதான் தீக்காவினரின் யோகியதை. கனடா நாட்டு பெண்மணி தான் தீக்காவினர் வீட்டு பெண்களுக்கே விடுதலை வாங்கி தந்துள்ளனர் என சொன்னால் மிக இல்லை. இந்த இடத்தில்தான் கனடா நாட்டு பெண்ணியவாதிக்கும் லோக்கல் பெண்ணியவாதி மணியம்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வித்தியாசம்தான் மிக முக்கியமான வித்தியாசம். மணியம்மை, அருள்மொழி, ஓவியா, சாலினி என அனைவரையும் யோசிக்கிற வைக்கக்கூடிய வித்தியாசமாகவும் அது இருக்கும். கனடா நாட்டு பெண்மணி திராவிட பேராசிரியைகளை பார்த்து என்னோடு சமையல் வேலை செய்யவோ உணவு பரிமாறவோ அல்லது தக்காளி ரசம் வைக்கவா பெரிய படிப்பு படித்து கனடா வந்தீர்கள் என கேட்கவில்லை. மாறாக பெண்களுக்கு கூடமாட உதவி செய்யாமல் தீவெட்டி தடியன்களாக உட்கார்ந்திருக்கின்றீர்களே என கி. வீரமணி கும்பலை பார்த்தான் கையை நீட்டி கேட்டிருக்கிறார். பெண்களுக்கு உதவ வேண்டும் என்கிற அறிவு கூடவா உங்களுக்கு இல்லை என. அதுதான் மிகச்சரி. அதுதான் உண்மையான பெண்ணியம். சமையல் வேலையை கேவலமாக நினைக்கிற தீக்கா கும்பல் தற்குறிகள் தான். அதனால் தான் முட்டாள்தனமாக தக்காளி ரசம் வைக்கவா எம்ஏ படித்தா என கேட்டிருக்கிறார்கள். உண்மையில் மணியம்மைக்கு சரியான அறிவு இருந்திருக்குமானால் பாப்பாவுக்கு சமையல் கற்றுக் கொடுத்த மாதிரி வீட்டில் இருக்கிற பையனுக்கும் சமையல் கற்றுக் கொடுங்க என்று கூறியிருப்பார்.